வணக்கம். 7ஆம் வகுப்பு 3வது பருவம் பயிற்சி 3.3ல் உள்ள மேற்சிந்தனை கணக்குகளை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இதுல ஏற்கனவே 5 கணக்குகளை பார்த்துருக்கோம். இப்போ 6வது கணக்கு பத்தி பார்க்க போறோம். இப்போ 6வது கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x உடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, y உடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. x என்பது a ஸ்கொயர்ட் மைனஸ் 1, a ஸ்கொயர்ட் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. x என்பது a ஸ்கொயர்ட் மைனஸ் 1, y என்பது 1 மைனஸ் b ஸ்கொயர். இது என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸையும் ஒய்யும் கூட்ட சொல்றாங்க. எக்ஸையும் ஒய்யும் கூட்ட சொல்லிடுறாங்க. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னையும் ஒய்க்கு பதிலாக 1 மைனஸ் பி ஸ்கொயர்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த ரெண்டு கோவையையும் கூட்டணும். கூட்டும் பொழுது -1 +1 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு சிம்பிளாக என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் கிடைக்கும். இதோட இல்லாத இந்த 6வது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காரணிப்படுத்துக, வருகின்ற விடையை வந்து காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஒரு முற்றொருமை இல்லையா, இது 3வது முற்றொருமை இல்லையா, அதனால நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்பதற்கு காரணி வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு அழகாக காரணிப்படுத்திடலாம். அடுத்த கணக்கு பாருங்கள், 7வது கணக்கு. 7வது கணக்கில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு, இந்த 3 கோவைகளையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. பெருக்க சொல்லியிருக்காங்கன்னும் போது இந்த எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஒரு முற்றொருமை தானே, 3வது முற்றொருமை தானே, அதனால எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைச்சிடும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது இந்த 2 கோவைகளையும் பெருக்கும்பொழுது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு, இங்கே ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வருது. இதை மாற்றி இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஆப்போசிட் சைனில். ஏன்னாக்கா பெருக்கலுக்கு பரிமாற்ற பண்பு இருக்குதுங்க இல்லையா, அதனால எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு கிடைச்சாலும் ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைச்சாலும் நம்ம ஆப்போசிட் சைனாக இருக்கிறதால கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4, இது வந்து நம்ம என்ன செய்யலாம், விடையாக கொடுக்கலாம். அடுத்தது 8வது கணக்கு பாருங்கள். 8வது கணக்கில் 5x minus 3y the whole squared, 5x plus 3y the whole square. அதாவது 2வது முற்றொருமை மாதிரியும் முதல் முற்றொருமை மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஈஸியாக போட்டுடலாம், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ 5x minus 3y the whole square ஃபர்ஸ்ட் முற்றொருமை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 5x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபின்னு வருது இல்லையா, அதை வந்து 2 உறுப்பையும் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் இந்த உறுப்பை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். பண்ணும்பொழுது நம்மளுக்கு இது கிடைக்குது. அதே போல் மைனஸ் சைனை வெளியில் வச்சுட்டு இதே மாதிரியே வரும். இந்த நடு உறுப்பு மட்டும் ப்ளஸ் வரும். அப்படின் போது இந்த மைனஸ் வந்து எல்லா உறுப்புக்கும் பொருந்தும். இந்த 5xக்கும் மைனஸ் வரும், இந்த 2 இந்த 2வது உறுப்புக்கும் இந்த மைனஸ் பொருந்தும், 3வது உறுப்புக்கும் இந்த மைனஸ் பொருந்தும். அப்போது இந்த உறுப்பும் கேன்சல் ஆகிடும். ஆப்போசிட் சைனாக இருக்கு இல்லையா, அப்போ லாஸ்ட் உறுப்பும் இந்த உறுப்பும் கேன்சல் ஆகிடும். இது ஆப்போசிட் உறுப்பு, அதனால் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இந்த நடுவில் உள்ள 2 உறுப்பு மட்டும் சேம் சைனாக இருக்கும். சேம் சைனாக இருக்கும்போது 2 5 10, 30, இதில் 30 XY இருக்குது, இதில் 30 XY இருக்குது. ஸோ நம்மளுக்கு 60 XY விடையாக கிடைக்கும். இந்த மைனஸ் சைனை மிஸ் பண்ணாத போட்டுருக்கு. அடுத்தது பாருங்கள், 9வது கணக்கு. 9வது கணக்கில் முதல் முற்றொருமையிலேருந்து 2வது முற்றொருமையை கழிக்க சொல்லியிருக்காங்க. 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. முதல் முற்றொருமையிலேருந்து 2வது முற்றொருமையை கழிக்க சொல்லியிருக்காங்க. 2வது கணக்கில் வந்து அதாவது 9ல் 2 டிவிஷனு 10 போட்டேன். இது வந்து நம்மளுக்கு 2வது டிவிஷன் தான். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஸ்கொயர். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், முதல் முற்றொருமையிலேருந்து 2வது முற்றொருமையை கழிக்கும். இது மனப்பாடமாகவே வச்சுக்கலாம். கழிச்சிட்டா கண்ணை மூடிக்கிட்டு 4ab வரும். அது எப்படி வர்றதுன்னு தான் இப்போ பார்ப்போம். முதல் முற்றொருமையுடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கிறோம், 2வது முற்றொருமையுடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கிறோம். பார்த்துக்கிட்டு அதை லெஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் சைனானது எல்லாத்துலேயும் என்ன செய்யும், போகும்பொழுது நம்மளுக்கு ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகிடும். இந்த ஏ ஸ்கொயர்டும் இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த பி ஸ்கொயர்டும் இந்த மைனஸ் பி ஸ்கொயர்டும், இந்த மைனஸ் வந்து 3 உறுப்புகளுக்குமே பொருள். அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன வரும், ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஆகிடும், அதனால் கேன்சல் ஆகிடும். இப்போ 4ab நம்மளுக்கு கிடைக்கும். 10வது கணக்கு பாருங்கள். 10வது இல்லை, 9ல் செகண்ட் டிவிஷன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதே தான். ஃபஸ்ட்டு முற்றொருமையை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம், 2வது முற்றொருமையை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம், அதை ஆட் பண்ணும்போது இங்கே வந்து நெகட்டிவ் சைனாக இருக்கிறதால இது கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன, அது 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு 2 டைம்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர்டு வரும். அதனால் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, 2 டைம்ஸ் வர்றதால 2வை காமனாக எடுத்தோம். அடுத்தது இந்த 10வது கணக்கில் கேள்வியை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடைபாதையினுடைய அகலம் கொடுத்துட்டாங்க 136. நடைபாதையினுடைய அகலம் 136 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அப்போது உள்ளே வந்து 2 மீட்டர் அகலம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பார்க்கணுனாக்கா என்ன செய்யணும், உள்ளே வந்து சதுரத்தை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கிறோம், வெளி சதுரத்தினுடைய நீளத்தை x + 4ன்னு வச்சுக்கிறோம்.
ஏன்னாக்கா இங்கே பாருங்க, இது எக்ஸுன்னா இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இருக்கு. அதனால எக்ஸ் பிளஸ் 4 வெளி சதுரத்தினுடைய நீளம் வந்து எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 இதை ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணா என்ன கிடைக்குதான்? 136 136 கிடைக்கும். அப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். இப்போ ரெண்டாவது 2 இன்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ், அதாவது இந்த உறுப்பை எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது தான் இந்த உறுப்பு கிடைக்குது. அதில் நம்மளுக்கு இந்த 2 இன்ட்டு 4 8x வந்துடுது. இந்த 16 அந்த பக்கம் போச்சுன்னாக்கா இப்போ கழிஞ்சிடும். அதனால் 120 வரும். 8x இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 15. அப்போது எக்ஸ் என்பது என்னது? உள் சதுரத்தினுடைய நம்ம நீளமாக வச்சுருக்கோம். அப்போ 15. உள் சதுரத்தின் நீளம் 15 போது அதனுடைய பரப்பளவு என்னது? 15 இன்ட்டு 15 225 சதுர மீட்டர். இந்த யூனிட்டை முக்கியமாக போடணும். யூனிட்டை முக்கியமாக போடணும். அதுதான் இந்த கணக்குடைய சிறப்பு. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.